இந்த ரமலான் மாதம் நம்முடைய வாழ்வில் உளவியல் ரீதியாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்க்கை தத்துவம் ரீதியாகவும் எது போன்ற பாடத்தை கற்பித்திருக்கிறது என்று திருமறை குர்ஆனில் ரமலானை அல்லாஹ் கடமையாக்கியது பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்றும் அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கிறான். ஏன் தெரியுமா, என்ன காரணத்துக்காக தெரியுமா என்று அல்லாஹ் கடைசியிலே பதில் சொல்லி காட்டுகிறான். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய ஆழமான கருத்து என்ன தெரியுங்களா? இந்த ரமலான் மாதத்தில் நாம் உண்மையிலேயே ஒரு மாத காலம் நோன்பு வைத்தோம், ஒரு மாத காலம் பசி பட்டினியாக இருந்தோம், நம்முடைய கண்ணுக்கு முன்னால் உணவு இருந்தும் அதை உண்ணாமல் இருந்தோம். நாம் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய நேரத்திலும் கூட உழு செய்யும் நேரத்தில் வாய் கொப்பளிப்போம் அல்லவா? நம்முடைய வாய்க்கும் நம்முடைய தொண்டைக்கும் ஒரு நுனி அளவுக்குத்தான் வித்தியாசம். வாய் கொப்பளிக்கும் பொழுது நம்முடைய அந்த தண்ணீரை நாம் தொண்டையில் இறக்கி விட்டோம் என்றால் இரையச்சம் முடிந்துவிடும். ஆனால் வாயில் நிப்பாட்டி கொப்பளித்து அதை கீழே நாம் துப்பி விடுகிறோம். இங்கல்லவா இரையச்சம் காட்டுகிறது. நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நாம் பார்க்கிற எல்லா தீமையும் ஒரு இசையாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் அல்லாஹ் சாங்ஸ் கேட்பதை, இசை கேட்பதை தடுத்து விட்டான் என்று இந்த மாதத்தில் நாம் கேட்காமல் இருக்கிறோம். அல்லாஹ் எல்லா காலத்தையும் தடுத்துட்டான், கேட்கக்கூடாதான். இந்த மாசத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் நம்ம தர்றோம். அதே மாதிரி சினிமா படங்களாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் நான் படத்தை பார்க்க மாட்டேன். இப்ப பெருநாள் தொழுகைக்கு வந்துட்டீங்களே, இப்ப பெருநாள் சில பேருக்கு என்ன பரிபூர்ணமான பெருநாள்னா, பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பொழுது எப்படி போகணும்னா ஒரு படமாவது பார்த்துடணும். அப்பதான் அது ஈது, அது நல்ல ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள். ஒரு ஏதாச்சும் ஒரு படம் ஜாலியா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் இந்த பெருநாள் அன்னைக்கு 2-3 படமாவது பார்த்துருவாங்க. அப்ப இந்த பெருநாள் தொழுகையோடு, தொழுகை முடிந்தவுடன் எப்படி உடலில் போடக்கூடிய புத்தாடையை இன்று ஒரு நாள் கலட்டி தூரம் வீசி விடுகிறோமோ அது போன்ற இரையச்சமும் அல்லாஹுவை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பயமும் இந்த பெருநாளோடு நாம் முடிந்து விடக்கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சொன்ன அந்த 2 பெருநாளிலேயும் இறையச்சத்தை மையமாக வைத்து அல்லாஹ் பேசுகிறான். ஹஜ் பெருநாளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். லை யனாலல்லாஹ், அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது. லுஹுமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் ரத்தமோ இறைச்சியோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் தான் அல்லாஹுவை சென்றடையும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். நாம் அறுக்கக்கூடிய பிராணி உயர்ரக பிராணியாக இருந்தாலும், பெரிய காசு கொடுத்து நம்ம வாங்கி வந்தாலும் கூட அல்லாஹ் பார்ப்பது அந்த பிராணியின் ரத்தமோ மாமிசமோ கிடையாது. அதை அறுக்கக்கூடிய உன்னுடைய இஹ்லாஸ், அதை அறுக்கக்கூடிய உன்னுடைய இறையச்சத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறார். இப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எல்லா கட்டத்திலேயும் இறையச்சத்தை முத்தாய்ப்பாக வைத்துத்தான் எல்லா உரைகளும் அமைத்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்கு பேசினாலும் பேஸ்மெண்ட் இறையச்சம் தான். சஹாபாக்களிடம் பேசினால் ஒரு 3 ஆயத்தை துவக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லிவிட்டுத்தான் பயானை ஆரம்பிப்பார்கள். அது சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அது பெருநாள் உரையாக இருந்தாலும் சரி, அது ஜும்மாவுடைய உரையாக இருந்தாலும் சரி, அது மக்கள் கூடக்கூடிய சபையாக இருந்தாலும் சரி, ஒருவர் இறந்து விட்டால் அவரை கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, கடை வீதியாக இருந்தாலும் சரி, இத்தகுல்லா, இந்த 3 ஆயத்திலையும் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இத்தகுல்லா, இத்தகுல்லா, இத்தகுல்லா.
3 ஆயத் அல்லாமல் குர்ஆனிலே நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹு தாலா இந்த இத்தகுல்லாங்கிற ஒரு வார்த்தை ஏராளமான இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். சாதாரணமாக அல்லாஹ் பேசவில்லை, பல இடங்களில் அல்லாஹ் அழுத்தமாக பேசுகிறான். எதை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் இத்தகுல்லா, நீ அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள், பயந்துகொள், இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் கூட சஹாபாக்களிடத்தில் உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் வியாபாரிகளை பார்த்து உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் வியாபாரிகளிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியிலே சொல்வார்கள், அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள், உங்கள் வியாபாரத்தில் மோசடி செய்து விடாதீர்கள், குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருங்கள், அதிக லாபத்தில் பொருட்களை விற்று விடாதீர்கள். வியாபாரிகளே, இத்தகுல்லாஹ ஃபித்துஜ்ஜார், உங்கள் வியாபார விஷயத்தை பற்றி அல்லாஹ் மறுமையிலே கேள்வி கேட்பான், அல்லாஹ்விற்கு பயந்து வியாபாரம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறையச்சத்தை எங்கெல்லாம் பேசினார்கள் தெரியுமா? ஒரு வியாபாரி கடையில் ஒரு தானியத்தை வைத்து விற்கக்கூடிய நேரத்துல மேல காய்ந்த தானியத்தை வைத்து விட்டு கீழே ஈரமான தானியத்தை வைத்து வியாபாரம் செய்கிறார். இப்ப ரெண்டையும் அளக்கும் பொழுது காய்ந்த தானியத்தையும் ஈரமான தானியத்தையும் சேர்த்து தானே எடை போடுவாரு. இப்படி எடை போடும்போது என்ன ஆகும்? வெயிட் கூடிரும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், நேரா அந்த தானியத்துக்குள்ள கையை விட்டு ஈரமான தானியத்தை வெளியே எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. இந்த வியாபாரியை பார்த்து கேட்டார்கள், வியாபாரியே, இத்தகுல்லாஹ் ஃபித்துஜ்ஜார், வியாபார விஷயத்துல அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டியா? இப்படி மோசடி பண்றிய, மன் ஷக்க ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்து வியாபாரம் செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்ற கருத்தை அழுத்தமாக, நம்மை சார்ந்தவர் இல்லை என்ற கருத்து சாதாரணமான கருத்து கிடையாது, அவர் முஸ்லிமே இல்லை என்ற அர்த்தம். அந்த கட்டத்திலே அழுத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் விஷயத்திலையும் கூட இறையச்சத்தை பற்றி சொன்னார்கள். இத்தகுல்லாஹ ஃபில் பஹாயிம், நீங்கள் ஜீவராசிகள் விஷயத்தில் அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையில் அதை பற்றியும் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும் என்று சொன்னார்கள். இறையச்சம் தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கட்டுப்பாடாக வாழ்வதற்கு ஒரு கேடை. அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்கிறான் அல்லவா, அஸ்ஸியாமு ஜுன்னா என்று அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு என்பது ஒரு கேடயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன கேடயம்? அது நமக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? 1 மாத காலம் நாம் நோன்பு வைத்தோம் என்றால் அந்த நோன்பு நமக்கு எது போன்ற மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஒரு வக்து விடாமல் பள்ளிவாசலுக்கு போனோம், இமாம் ஜமாத்தாக தொழுதோம், ஒவ்வொரு வேளையும் பள்ளிவாசலிலே கதியாக கிடந்தோம், தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு தொழுகை ஒரு நாள் விடாமல் தொழுதோம், தான தர்மங்களை அதிகமாக செய்தோம், அல்லாஹ் தடை செய்த எல்லா ஹராமான காரியத்திலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொண்டோம். இதுதான் அல்லாஹ் ஒரு பயிற்சியாக நமக்கு தந்து, இந்த பயிற்சி தான், இந்த 1 மாதம் நீங்கள் எடுத்த இந்த பயிற்சி இருக்குல்ல, நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்ம பசியா இருக்கிறதுனால, தாகமா இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கிரீடம் குறைந்து விடவா போகிறது? அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைந்து விடவா போகிறது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்றைக்கும் மகத்துவம் மிக்கவன், அல்லாஹ் என்றைக்கும் கண்ணியமானவன். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய ஈமானையும் மாற்றம் செய்வதற்காகத்தான் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான். நாம் நோன்பு வைக்கிறோம், பிறை பார்க்கிறோம், பிறையை பார்த்து ரமலானுடைய நோன்பு விடுகிறோம், பார்த்து வைக்கிறோம், பார்த்து விடுகிறோம். இந்த 1 மாத காலம் நமக்கு ஏற்படுத்திய மாற்றம், ஷவ்வால் 1 இன்றையிலிருந்து நாம் சபதம் எடுக்க வேண்டும். நாம் தொழுத இரவு தொழுகை, நம்முடைய வணக்க வழிபாடு, நான் திக்ர் செய்த அந்த தஸ்பீஹ், நான் குர்ஆனோடு தொடர்பில் இருந்த அந்த குர்ஆனிய தொடர்பு, இது எல்லாம் அனுதினமும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு இறையச்சம் மாத்திரம் போதாது, இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் நல் அமல்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்ம ரமலானுடைய மாசத்துல நோன்பு வச்சோம்லங்க, நோன்பு வைக்கக்கூடிய இந்த நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாட நோன்பாக இருந்ததாம். வீட்டுக்கு வருவார்களாம், மனைவிடத்தில் கேட்பார்களாம், ஆயிஷாவே, இன்றைக்கு உண்பதற்கு என்ன உணவு இருக்கிறது? ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், அனசாயும், நான் இன்றைக்கு நோன்பாடி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கால் வீங்கும் அளவிற்கு இரவு தொழுகை தொழுதார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த இரவு தொழுகை 8+3 ரக்காத் தொழுதோம்ல, அது புகாரி ஹதீஸில் நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலேயும் இந்த தொழுகைகளை, இந்த தஹஜ்ஜுதை, இந்த இரவு தொழுகையை பேணி கொண்டு வந்தார்கள் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நாம் ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய அமல் அனுதினமும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய, ஒரு மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு அனுதினமும் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு அமல்களுக்கு நமக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு கடந்து சென்றாலும் அப்துல்லாஹ் என்ற நபித்தோழரை பார்த்து நபிகளார் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அப்துல்லாவே, உங்களை நான் பார்க்கிறேன், நீங்கள் தினமும் தஹஜ்ஜுத் தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நான் உங்களை பார்த்த வரைக்கும் அதை விட்டு விடாதீர்கள். அதை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய மிகப்பெரிய நன்மை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதை விட்டு விடுவதை போன்று எனக்கு தெரிகிறது. அதை விடாமல் தொழுது கொண்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சபதம் எடுக்க வேண்டும். இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு தொழுகை நாம் தினமும் தொழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்க 8+1 ரக்காத், ஒரு 40 நிமிடம் ஆகுமா, 1 மணி நேரம் ஆகுமா? இந்த 1 மணி நேரம் கூட நம்ம உட்கார்ந்து தொழுக மாட்டோமா? இந்த இரையச்சம் ஏற்படுத்தக்கூடிய, இந்த தொழுகை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இருக்குல்லங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், 2 கண்கள், அதில் ஒரு கண் நரகம் தீண்டாலாம். அந்த கண் எது தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், எந்த கண் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தியதோ, எந்த கண் அல்லாஹ்வை நினைத்து அழுததோ, அந்த கண்ணை நரகம் ஒருபொழுதும் சீண்டாதுன்னு சொன்னார்கள். அப்ப நாம் தொழுகக்கூடிய தொழுகை, நம்முடைய வணக்க வழிபாடு, நம்முடைய இபாதத், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் 7 விதமான நபர்களுக்கு அரிசி நிழல் அல்லாஹ் கொடுப்பான். நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில், சூரியன் தலையின் உச்சத்தில், தலைக்கு மேலாக கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற அந்த நேரத்தில், நம்முடைய வேர்வை குதிங்கால் வரை, இடுப்பு வரை, நெஞ்சு வரை வேர்வையிலே குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், அப்பொழுது 7 விதமான நபர்களுக்கு அல்லாஹ் அரிசி நிழல் தருவதாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அதில் ஒரு நபர் யார் தெரியுமா? தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுது துவா கேட்டவர், தனிமையில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா கேட்டவர். அப்ப தனிமையில் துவா கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடியவர்களாக, அதிகமாக இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனையோ ரமலான் வந்து போகுங்க. இதுவரைக்கும் நாம 10 வருடமோ 20 வருடமோ 30 வருடமோ 40 வருடமோ ரமலானை சந்தித்திருப்போம். இந்த ஒட்டுமொத்த ரமலானும் அல்லாஹ்விற்கு அஞ்சி, அல்லாஹ்விற்கு பயந்து ஒவ்வொருவரும் உள்ளத்தை கை வைத்து சொல்லுங்கள், இந்த ரமலான் போகிறது. முந்தி வாழ்ந்த பலர்கள் கூட வஃபாத் ஆகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே, கடந்த ஆண்டில் இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. இந்த ஆண்டு நாம் இருக்கிறோம், அடுத்த ஆண்டு இருப்போமா இருக்க மாட்டோமா என்று தெரியாது. என்றாலும் கூட இத்தனை ரமலான் நம்முடைய உள்ளம் ரீதியாக, நம்முடைய உளவியல் ரீதியாக, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரீதியாக என்ன மாற்றத்தை நம்மை ஏற்படுத்தி இருக்கிறது? எல்லாத்துக்கும் மாற்றம் இருக்கும்லங்க. இந்த இரையச்சமும் நல்ல அமல்களும் தான் சிறந்த மாற்றம். நம்மிடத்தில் இரையச்சத்தோடு நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறான்? என்ன எதிர்பார்க்கிறான்? உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வங்களையோ அல்லாஹ் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? உங்களிடமிருந்து சாலிஹன் அமலன், அழகிய அமல்களைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சிறந்த நல்ல அமல்களைத்தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து பார்க்கிறான். இந்த அமல்களை நாம் என்றைக்குமே என்ன செய்து விடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. நம்முடைய மறுமை வாழ்க்கையை, மன்னரை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய விதமாக இருப்பதுதான் இந்த அமல்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த அமல்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தெரியுமா? ஒரு மனிதர் இறந்த பிறகு 3 விஷயங்கள் அவரை பின்தொடர்ந்து வருமா. அந்த 3இல் 2 திரும்பிவிடும், 1 அவரோடு அன்றிவிடும் என்று நபிகளார் சொன்னார்கள். நம்முடைய குடும்பத்தவர்கள் வருவார்கள், அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்கிருந்து கிளம்பி விடுவார்கள். நம்முடைய செல்வமும் வரும், அதுவும் திரும்பிவிடும். நம்மோடு எது அன்றிவிடும் தெரியுமா? நாம் செய்த அமல்கள் தான் அன்றிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌத்துக்கு பிறகும் கூட இந்த அமல்கள் தான் பேசுமா. இந்த உலகத்துல நம்ம லட்சாதிபதியாக இருந்திருக்கலாம், பலர்கள் பாராட்டி புகழ்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், சொந்த வீட்டு பங்களாவில் வாழ்ந்திருக்கலாம். மரணத்திற்கு பிறகு இது எல்லாம் அந்த நொடியோடு நின்றுவிடும், எல்லாமே நிப்பாட்டப்பட்டு விடும். மரணத்திற்கு பிறகு நமக்கு வருவது இந்த அமல்கள் மட்டும்தான். இந்த அமல்களிலே மிகுந்த கவனத்தை நாம் செலுத்த வேண்டும்.
நாம் இந்த ரமலானுடைய மாசத்தோடு எல்லாம் தூக்கி நீங்க ஈது நமாஸ் முடிச்ச உடனே, பெருநாள் பயன் முடிச்ச உடனே எல்லாம் தூக்கி ஓரம் கடாசிடக்கூடாது. இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். இந்த ஈது கொடுத்த, இந்த ரமலான் கொடுத்த அந்த இறைச்சம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய மாற்றம் இனிமேல் தான் நமக்கு ஏற்பட போகிறது. சுபுஹ் தொழுகையாக இருந்தாலும் சரி, 5 வக்து தொழுகையாக இருந்தாலும் சரி, தஹஜ்ஜுத் தொழுகையாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, திக்ர் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விஷயங்களிலுமே நமக்குள் புது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றம் தான் இந்த ரமலான் நமக்கு உண்மையிலே ஏற்படுத்திய மாற்றம். இதில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு கிராமவாசி வருகிறார். இந்த ஹதீஸை மாத்திரம் சொல்லி வெயில் அடிக்குது, முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த கிராமவாசி ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கிராமவாசிக்கு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வை சந்தித்து கலிமா சொல்லி அவர் தன்னை முஸ்லீமாக மாற்றிக்கொண்டார். அந்த கிராமவாசிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரில் எதிரிகளிடமிருந்து கிடைத்த அந்த கனிமத்து பொருளை பிரிச்சு கொடுக்குறாங்க. கனிமத்து பொருள்னா எதிரிகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய பொருள். அப்படி பிரித்து கொடுக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஞாபகம் வருகிறது, அன்றைக்கு ஒரு கிராமவாசி வந்தார், அவருக்கும் இந்த கனிமத்து பொருளை கொடுக்கலாம் என்று சொல்லி 2 நபித்தோழர்களை நியமித்து அவருடைய கிராமத்துக்கு சென்று இந்த கனிமத்து பொருளை கொடுத்து வாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த கிராமவாசிக்கு அந்த பொருளை கொடுப்பதற்காக அந்த 2 நபித்தோழர்களும் அந்த கிராமத்தை சென்றடைகிறார்கள். அப்படி சென்றடைந்து அந்த கிராமவாசியை அழைத்து, உங்களுக்கு இந்த பொருளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுக்க சொன்னார்கள், இதை கொடுக்க வந்திருக்கிறோம் என்று கேட்கிறார்கள், சொல்கிறார்கள். அந்த கிராமவாசி கேட்டார், எனக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? நான் என்ன செய்து விட்டேன்? இதை யார் கொடுக்க சொன்னா? மையம் நோக்க மின்னி, என்னிடம் உங்களுக்கு இதை யார் கொடுக்க சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுக்க சொன்னார்கள், ஆகினால் கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். அப்படியா? இது எனக்கு வேண்டாம். இல்ல, ரசூலுல்லாஹ் கொடுக்க சொன்னாங்க, கொடுக்க வந்திருக்கிறோம். சரி, நடங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போகலாம். நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்த உடனே உரத்த குரலில் பேசுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கொடுத்து அனுப்பியதாக இந்த கனிமத்து பொருளை இந்த 2 நபித்தோழர்கள் வந்து கொடுத்தார்கள், நீங்களா கொடுத்து அனுப்பினீர்கள்? ஆமாம் கிராமவாசி, நான் தான் கொடுத்து அனுப்பினேன். அல்லாஹ்வின் தூதரை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்தை நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா? இந்த இஸ்லாத்திற்கு நான் ஏன் வந்தேன் தெரியுமா? நீங்கள் இது போன்ற கனிமத்து பொருளை கொடுப்பீர்கள் என்பதை விரும்பி இதேனும் கிடைக்கும் என்பதற்காக இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய தொண்டை குழியை காட்டி சொன்னார், நான் இந்த மார்க்கத்தை களிமா சொல்லி ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த தொண்டை குழி எதிரிகளால் விடக்கூடிய ஒரு அம்பு தைக்கப்பட்டு அமூத்த நான் மரணிக்க வேண்டும், நான் ஷஹீதாகி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். அவருடைய ஸ்டேட்மெண்ட் மிக நீளமான ஸ்டேட்மெண்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்ட உடனே என்ன சொன்னார்கள் தெரியுமா? கிராமவாசியே, நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் உங்களை ஒரு நாள் உண்மைப்படுத்துவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். அந்த கனிமத்து பொருள் வாங்காமல் போய்விட்டார்கள். சில நாட்கள் கழிந்த பிறகு ஒரு போர்க்களத்தில் ஒரு ஜனாசா அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு வரப்படுகிறது. அந்த ஜனாசாவுடைய உடலில் எந்த காயமும் இல்லை, உடலில் எந்த தழும்பும் இல்லை, கழுத்தை தவிர. கழுத்திலே ஒரு ஈட்டி ஓங்கி ஏவி விட்டால் அது எவ்வளவு வேகத்தில் வந்து கழுத்து பகுதியை வந்து தாக்குமோ அது போன்று தாக்கி கழுத்தில் மிகப்பெரிய ஒரு குழி, வேற உடலில் எந்த காயமும் இல்லை, கழுத்து பகுதியில் மாத்திரம் ஒரு குழி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஜனாசாவை பார்த்து விட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஞாபகம் வரவில்லை, அப்படியே நிற்கிறார்கள். அருகாமையில் இருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அஹுவ, இவர் யாரு? இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, சரியா நினைவுக்கு வரலன்னு சொல்லி. அப்ப அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கிராமவாசி ஒருவருக்கு நீங்கள் கனிமத்து பொருளை கொடுத்து அனுப்பினீர்கள். அதை வாங்க அவர் மறுத்தார். அவர் சொன்னார், இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டதற்கான நோக்கம், காரணம் என்ன தெரியுமா? என் தொண்டை பகுதியில் ஒரு அம்பு தைக்கப்பட்டு நான் மரணிக்க வேண்டும், நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், ஷஹீதாக வேண்டும் என்று சொன்னாரே,
அவர்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாசா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கணம் மனம் உருகி அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னார்கள், அவரான வஃபாத் ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. நீங்கள் அன்று பேசியது உண்மை. அல்லாஹ் உண்மையில் இன்றைக்கு உங்களை அப்படி ஆக்கிவிட்டான். நீங்கள் சொன்னது உண்மை, அல்லாஹ் உங்களை உண்மையாளராக ஆக்கிவிட்டான். அங்கிருந்து கையேந்தி துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், இவர் உண்மையிலே ஷஹீத், இவர் உண்மையிலே இந்த மார்க்கத்தை தியாகம் மனப்பான்மையில் ஏற்றுக்கொண்டார். இவர் சொன்னதும் செய்ததும், இவருடைய சொல்லும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தது. அதுபோன்று தான் நம்முடைய செயல், நம்முடைய ஈமான் ரமலானோடு இல்லாமல் கிராமவாசி இஸ்லாத்திற்கு சற்று நெருக்க காலத்தில் வந்தவர் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தகப்பனார் முஸ்லிம், நாம் முஸ்லிம், நம்முடைய பிள்ளைகள் முஸ்லிம், நம்முடைய குடும்பத்தவர்கள் முஸ்லிம். அந்த கிராமவாசியிடத்தில் இருந்த அந்த இறை நம்பிக்கையும் அதனுடைய வெளிப்பாடும் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த அமல்களும் இறையச்சம்தான் நம்மை மறுமையிலே சிறந்த ஒரு மனிதராக, மீசான் தராசில் நன்மையின் கணம் கடத்தவர்களாக சொர்க்கத்திற்கு செல்ல உதவும் என்பதை புரிந்து கொண்டு எல்லா ஹராமான காரியத்தை ஒதுக்கி கொண்டு ஹலாலான பாதையின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவோம். அல்லாஹுடைய ரசூலும் கற்றுத்தந்த, காட்டி கொடுத்த இந்த சத்திய மார்க்கத்திலே பயணிப்போம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் ஈமானோடு இறையச்சத்தோடு வாழ்வோம். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கூறி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.